ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 45. சுக்ரீவன் ராமன் கிட்ட கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய தருணம் வந்துடுத்து அப்படிங்கிறத நன்னா முழுமையாக உணர்ந்துட்டான். சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுல இனி தாமதம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால அனைத்து வானர தலைவர்களையும் ஒன்னாக சேர்த்தான். ஏற்கனவே தேடுதல் பணிக்கான கட்டளைகளை கொடுத்திருந்தாலும் கூட இந்த பணியின் முக்கியத்துவம் அனைவருடைய மனத்திலும் நன்னா உறுதியா பதியணும் அப்படின்னு சுக்ரீவன் நினைச்சான். அதனால நான் கூறியவற்றை நீங்க நன்னா நினைவுல வச்சுண்டு நன்கு செயல்படுங்கள். இது சாதாரண முயற்சி இல்ல, ராமனோட காரியம். அதனால முழு கவனத்தோட தேடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறான். சுக்ரீவனுடைய வார்த்தைகள் வானரர்களின் உள்ளங்கள்ல ஒரு பெரிய உற்சாகத்தை உண்டாக்கியது. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவளை அப்செட் பண்ற மாதிரி பேசினா அது உள்ள வேலையும் குறைஞ்சு போயிடும். அதனால அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்தா தான் அவளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதைத்தான் இங்க சுக்ரீவன் பண்ணினான். அவர்கள் அனைவரும் அரசனின் கட்டளையை ஏத்துண்டு உடனடியாக புறப்பட ரெடி ஆயிட்டா. எண்ணற்ற வானரர்கள் பல திசைகளில் புறப்பட்டு போகும்போது அந்த கூட்டம் அப்படியே பூமியையே மூடி விட்டது மாதிரி தோணித்து. வெட்டுக்கிளிகள் கூட்டமாக பறந்து போய் வயல் முழுக்க நிரம்பி போற மாதிரி வானர படைகளும் உலகின் பல பகுதிகளை நோக்கி பரவித்து. அந்த நேரத்துல ஸ்ரீராமன் லக்ஷ்மணனோட பிரஸ்ரவண மலையில தங்கிண்டு இருந்தார். வெளிப்படையாக பார்க்கறதுக்கு அவர் அமைதியாகத்தான் இருந்தார். இருந்தாலும் அவர் உள்ளம் முழுக்க முழுக்க சீதா தேவியினுடைய நினைவால அப்படியே நிரம்பி இருந்தது. சீதையை தேடுவதற்காக 1 மாத கால எல்லை நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. அந்த காலம் முடியும் வரை அவர் பொறுமையுடன் காத்துண்டு இருக்கத்தான் வேணும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு யுகமாக தோணித்து. சீதையின் நிலை எப்படி இருக்கும், அவள் அங்கே எப்படி இருப்பாள், இதே போன்ற எண்ணங்கள் தான் அவர் மனசு முழுக்க அவரை வாட்டித்து. இதற்கு இடையில வானர படைகள் தத்தம் திசைகளை நோக்கி புறப்பட்டது. சிலர் வடக்கு நோக்கி போனார். அந்த பகுதிகள் உயர்ந்த மலைகளாலும் இயற்கை வளங்களாலும் சூழப்பட்டு இருந்தது. சிலர் கிழக்கு திசையை நோக்கி போறார். அங்கு பரந்த நிலப்பரப்புகளும் அறியப்படாத பல தேசங்களும் இருந்தது. மேற்கு திசையை நோக்கி சில பேர் போறா. அவ கடல்களையும் மர்மமான பகுதிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அந்த தெற்கு திசையை நோக்கி புறப்பட்ட அந்த குழுதான். அந்த குழுல அங்கதன், ஹனுமான், தாரன் முதலிய சிறந்த வீரர்கள்லாம் இருந்தார். வாயு புத்திரனான ஹனுமான் அந்த குழுவின் மிக பெரிய நம்பிக்கையாக இருந்தார். அவர்கிட்ட இருந்த பலம், புத்திசாலித்தனம், தைரியம், பக்தி ஆகிய எல்லாம் மற்றவர்களிடம் இருந்து அவரை தனியாக பிரிச்சு காமிச்சது. இன்னும் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் எதிர்கால வெற்றியின் விதை அவர்கிட்டதான் இருந்தது. சுக்ரீவன் அனைத்து படைகளையும் அனுப்பி வைத்த பிறகு மன நிறைவு அடைந்தான். அப்பா, முக்கியமா ஒரு வேலையை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அவனுக்கு ஒரு நிறைவு கிடைச்சது. தன் கடமையை செய்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு தோணித்து. ஆனால் தேடுதல் வெற்றி அடையுமா அப்படிங்கிறது இப்போது வானரர்களின் முயற்சியிலும் இறைவனின் அருளிலும் தான் இருக்கு. புறப்படுவதற்கு முன்பு வானரர்கள் தங்கள் வீரத்தையும் வலிமையையும் வெளிப்படுத்தினார். அவர்களது மனங்களில் பெரிய உற்சாகம். நாங்கள் சீதாதேவியை நிச்சயமாக கண்டுபிடித்து அழைத்து வருவோம், ராவணனை அழிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு முழக்கத்தை கொடுக்கிறார். சிலர் கோபத்தால பல்ல நரநரன்னு கடிக்கிறார். சிலர் சிங்கத்தை போல கர்ஜனை பண்றார். அவர்களது அந்த முழக்கம் மலை முழுக்க எதிரொலிச்சது. ஒரு வானரன், ராவணன் என் முன்னாடி வந்தா நான் ஒத்தனே அவனை அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், நீங்க யாருமே வேண்டாம், நான் இன்னைக்கே போய் சீதாதேவிய அழிச்சுன்னு வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப பெருமிதமா பேசுறான். இன்னொருத்தன், சீதாதேவிய பாதாள உலகத்துல மறைச்சு வச்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை சொல்றான். இப்படி தங்கள் பலத்தை பற்றி எல்லாரும் அதிகமா பேசிக்கிறார். மலைகளை எல்லாம் நொறுக்கிடுவேன்,
மரங்களை அப்படியே வேரோட பிடுங்கிடுவேன், பூமியை அப்படியே பொழந்துடுவேன், கடல்களையே அப்படியே கலங்க செய்வேன் அப்படின்னு சொல்றா. மத்தவாள்லாம் 100 யோஜனை தூரமும் அதற்கும் அதிகமான தூரமாக இருந்தாலும் ஒரே தாவல்ல தாண்டி போயிடுவோம் அப்படின்னு சொல்றா. பூமியிலும் செல்ல முடியும், கடலிலும் செல்ல முடியும், மலைகளிலும் காடுகளிலும் கூட செல்ல முடியும், பாதாள உலகத்திற்குள்ளும் எங்களால் நுழைய முடியும், எங்களோட பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் அகந்தையினுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல ராமபிரானிடம் கொண்ட பக்தியும் கலந்து இருந்தது, சீதாதேவியின் துயரத்தை நினைத்து கொண்ட கருணையும் இருந்தது, தங்கள் அரசனின் கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் இருந்தது. இருந்தாலும் இந்த காட்சியில ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. பல வானரர்கள் தங்கள் வலிமையை பத்தி பேசின்ற போது ஹனுமான் மட்டும் அமைதியா இருந்தார். அவர் தன்னை பத்தி பெருமையா ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா உண்மையான வலிமை பேச்சுல இல்ல, தேவையான நேரத்துல செயல்படுத்துறதுலதான் இருக்கு. இந்த வானர கூட்டத்துல ஒத்தரும் தங்கள் திறமைய வெளிப்படுத்தினார். ஆனா நடக்கவிருக்கும் செயல்கள்ல, அவர்களது வார்த்தைகள்ல யார் உண்மையில் செயலால் நிரூபிக்க போறா அப்படிங்கறத அது வெளிக்காட்ட போறது. சீதாதேவியை தேடும் இந்த பயணம் ஒரு சாதாரண தேடுதல் இல்ல. அது பக்தி, தைரியம், அர்ப்பணிப்பு, பொறுமை, நம்பிக்கை ஆகிய அனைத்தையும் சோதிக்கக்கூடிய ஒரு மகத்தான தர்ம பயணமாகத்தான் இருந்தது. இறைவனுடைய காரியத்துல ஈடுபடுறவாளுக்கு உற்சாகமும் தைரியமும் கட்டாயம் அவசியம். ஆனா வெறும் வார்த்தைகள் இதுக்கு போதாது, செயல்தான் முக்கியம். பலர் தங்களுடைய வலிமையை பத்தி பேசுறா, ஆனா பின்னால் ஹனுமான் செயலால் தன் மகத்துவத்தை நிரூபிச்சு காமிக்கிறார். உண்மையான பக்தன் தன்னை பற்றி ரொம்ப பெருமையா பேசிக்க மாட்டான், இறைவன் கொடுத்த பணியை அமைதியாகத்தான் செய்வான். பொறுப்பு, பக்தி, பணிவு, முயற்சி ஆகிய எல்லாம் ஒன்னா சேர்ந்தாத்தான் இறையருள் நிச்சயமாக கிடைக்கும். ராமாயணம் நமக்கு கற்பிக்கிறது என்னன்னு கேட்டா, வெற்றிங்கிறது பலத்தால மட்டும் இல்ல, பக்தியாலும் தர்ம நிலையாலும் தான் கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த 45வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 46வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.